வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் இந்த முகத்துக்காக தானாங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அவளோட ஃப்ரெண்டை இவ ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கா இல்லையா, மியாவாகவும் இருக்கா செங்காவும் இருக்கான்னு சொல்லி இந்த ஃபோனை யூஸ் பண்ணிக்கோ, இதில் செப்பரேட்டாக சிம் போட்டு வச்சிருக்கேன்னு கொடுக்குறா. ஏன்னா அந்த தங்ஷிக்கு மியா மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா. முன்னாள் க்ரஷையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியில் எல்லாம் அவனை ரிவெஞ்ச் எடுக்கணும். எப்படி அவமானப்படுத்தினா மறந்துடக்கூடாதுங்கிற ஃப்ரெண்டு. ஆக்சுவலாக ஸ்கூல் படிக்கும்போது இவன் நல்லா சிகுன்னு மின்ற ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருப்பா. அப்போது இவளை பார்த்ததும் இவனுக்கு ஒரு மாதிரி ஆகி போய் வாமிட்டெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சுட்டு அவனை கூட்டிகிட்டே போயிட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா அவனுக்கு இது மாதிரி கிளிட்டர் ஆகுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப சென்சிட்டிவாமா, ஒத்துக்காதாமா. அப்போது ஒத்துக்காததை வச்சே உன்னை பழி வாங்குறடான்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு உட்காந்துட்டு இருக்கா. இப்போ கரெக்டாக ஹீரோவும் வந்து சேர்ந்துட அவள் கையிலெல்லாம் ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் வச்ச ரிங்ஸாக போட்டிருக்காளாம். அதை அப்படியே காட்டி அவனுக்கு ட்ரிங்கை ஊற்றி கொடுத்துட்ருக்கா. பையனுக்கு ஒரு மாதிரியாக ஆரம்பிச்சிடுச்சு. சுத்தமாக அந்த ட்ரிங்கையும் குடிக்க முடியல. அப்படிதாங்கிற மாதிரி இவள் பாட்டுக்கு ஒரு மூமெண்ட்டோடையே இருக்கா. ஆக்சுவலாக உன்கிட்ட பேச வந்ததுக்கு காரணம் எங்களோட ப்ராடக்ட்க்கு நீ மாடலாக இருக்கணுங்கிறதுக்காக தாங்க. டக்குன்னு ஒரு சிப் அடிச்சுட்டு அவன் முன்னாடி வந்து ஆட ஆரம்பிச்சிட்டா. அப்போவும் அவன் மிஸ்ஸோ நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு சொல்ல, அப்போது மினுமினுக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்தா இவனுக்கு ஒன்றும் ஆகாதா அப்படி சொல்லிட்டு உட்காந்துட்டான். ஆனால் அடுத்து அவனுக்கு பிடிக்காத டிஷ்ஷஸாக தான் ஃபுல்லாக ஆர்டர் பண்ணி வச்சிருக்கா. ஏன்னா ஸ்கூல் படிக்கும்போது அவனுக்கு இது பிடிக்காதனால நம்ம ஹீரோனுக்கு தெரியாது. அவளுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வந்து உட்காந்தா அதை பார்த்து ஒரு மாதிரி பண்ணிட்டு எழுந்து போயிட்டான். அப்போதான் இவளுக்கு தெரியும் இந்த ஃபுட்டெல்லாம் அவனுக்கு பிடிக்காதுன்னு. ஆனால் இப்போ அதை மட்டும்தான் ஆர்டர் பண்ணி வச்சிருக்கா. இருந்தாலும் அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டு அதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். இப்படி நீ நல்லா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரேஸ்லெட்டில் இந்த ஆப்ஷன் கூட இருக்கும் போல அதை அழுத்தினதும் உள்ள ஈயெல்லாம் மொய்க்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறது, எல்லாரும் பட்டர்ஃப்ளைஸாக அட்ராக்ட் பண்ணா நான் போகிற இடமெல்லாம் இந்த கொசுவும் ஈயெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போது சின்ன வயசுலேருந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு புரியுது. அதனால தான் இப்போ கான்ஃபிடென்ட்டாகவும் பிரேவாகவும் அழகாகவும் இருக்கீங்கல்லன்ட்டு இருக்கான். பத்தலையா அடுத்து இருக்கு பாருன்ட்டு முகம்லாம் அலர்ஜி வந்த மாதிரி வீங்கி போய் கிடக்கு. இருங்க நான் உங்களுக்கு மெடிசன் எடுத்து வரேன்ட்டு ஓட இப்போவும் நான் அழகாவும் பிரேவாவும் கான்ஃபிடென்ட்டாகவும் தெரியுறேன்னு பிடிச்சி கேட்க. இந்த மாதிரி அலர்ஜி இருந்தா முக்கால்வாசி பொண்ணுங்க வெளியவே வரமாட்டாங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோ தைரியமாக வெளியே வந்திருக்கீங்க. இதுதான் உங்களோட அழகு, கான்ஃபிடென்ட், பிரேவ்னு சொல்ல இது கேட்குற ஹீரோயினுக்கு உண்மையாகவே கண்ணு கலங்கிடுச்சு. ஸ்டில் இன்னும் மியாவாக தான் இருக்கா. இப்போது ஃப்ரெண்ட் யுவானை காட்ட கார் எடுக்கும்போது கீழே ஒரு ஆமைக்குட்டி கிடக்கு. அடடே இது உங்களோட தானான்னு கொடுக்க வந்தா அவரு கதையா அழுந்து விட ஆரம்பிச்சிட்டாரு. இது ஒரு அற்புதமான லக்கி டர்ட்டில், அவ்வளோ சீக்கிரம் யாரு கண்ணிலையும் பட்டுடாது. உன்னோட ஆசையெல்லாம் நிறைவேற நீயே இதை வளர்த்திடுங்க. எவ்வளோன்னு கேட்டா 600 யுவானாமா. இதை விற்கிறதுக்கு தான் இத்தனை பிட்டு போட்டிருக்காரு. சரி ஒரு 200 யுவான் கொடுத்து எடுத்துட்டு போங்க. அவ சரின்ட்டா. ஸோ அதை வாங்கிட்டு கிளம்பிட பார்த்தா பின்னாடியே கோ வராரு. அதே போல இவரோட வண்டிக்கு கீழேயும் ஆமைக்குட்டி இருக்கு. ஆனா அவன் அவளை மாதிரி இல்லை. அதை எடுத்துட்டு போக பார்க்க சார் இது என்னோடதுங்கிறாரு. வந்து அப்போ இந்தான்னு கொடுக்க இவர்கிட்ட எப்படியாச்சும் விற்கணும்னு இவர் ட்ரை பண்றாரு. ஆனா கோ நல்லா ஷார்ப்பா தான் இருக்காரு. இது 5 யுவானுக்கு கூட ஒர்த்து இல்லை. நீ இப்படி டார்ச்சர் பண்றதால மார்க்கெட்ல 3 யுவானுக்கு கூட வாங்க மாட்டாங்க. 200 யுவானுக்கு என்ன வாங்க சொல்றியான்னு கேட்க அப்படி இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்னு கேட்க எனக்கு மூளை இருக்குங்கிறான். போடாடே அப்படிங்கிற மாதிரி அந்த ஆமைக்குட்டி அடிக்கவும் இவரு அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி டச் ஆயிடுச்சு போல. ஸோ காசை கொடுத்துட்டு வாங்கினவன் அதை வச்சு வியாபாரம் பண்றேன்னா அதை நல்லா பார்த்துக்கோ, டார்ச்சர் பண்ணாதன்ட்டு போறான். இப்போ இங்க ஃப்ரெண்டோட தான் நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருக்கா. அவன் 4 வார்த்தை நல்ல விதமா பேசுனதும் என்ன மாடலா இருக்க சம்மதிச்சிட்டியான்னு கேட்க சேச்சா அப்படியெல்லாம் நான் பண்ணிடுனா என்ன, பட் நாளைக்கு அந்த ஆஃபீஸ்க்கு போகணுமான்னு கேட்க அது உன் அக்கா உனக்காக வாங்கி தந்த இன்டர்ன் வேலை. பையன் முக்கியமா வேலை முக்கியமாங்க, வேலை தான் முக்கியம்ட்டா. ஸோ இப்போ அடுத்த நாள் வேலைக்கும் வந்தாச்சு. இது மாதிரி அந்த ஷூமியா வந்துட்டு ஓகேவே சொல்ல மாட்டாங்களாமா. எதுக்காக டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இப்படி பண்ணிட்டே போனா நமக்கு போனஸும் கிடைக்காது, கடைசியில் சேலரியவே கம்மி பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. ஆனால் எனக்கு கார் வாங்க ஆசையா இருக்கேன்னு சொல்லிட்டு எம்ப்ளாயிஸ் எல்லாம் சேர்ந்து பேசிட்டு இருக்கிறத இவ கேட்கிறா. அப்போ கம்பெனி ப்ராடக்ட்ஸை கொடுத்து சீக்கிரமாவே இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போக அதை எடுத்து பார்த்தா இவளுக்கு நம்ம ஹீரோ வச்சுட்டு போயிருப்பான்ல அதே மாதிரி தானே இருக்கு. அதே தான், ஆனால் இவ யாருன்னே பார்க்கல இல்லையா. அதனால அப்போ அந்த புக்கோட ஓனர் இங்கே தான் எங்கேயோ இருப்பாரு போலியேங்கிற மாதிரி யோசிக்கிறா. அப்படியே கட் பண்ணால் அடுத்த மீட்டிங் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோ தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். விமன்ஸ்க்கு நிறைய ஸ்கின் டோன்ஸ் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸும் டிஃப்ரெண்ட் ஆகும். நம்மளோட ப்ராடக்டை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்கின் டோன்ஸ் இருக்கக்கூடிய சாதாரண மக்களை யூஸ் பண்ணணும். அவங்களுக்கு பர்ஃபெக்ட் ஷேப் ஃபேஸ்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம சாதாரண மக்களோட பியூட்டியை காட்டணும் அப்படின்னு இவன் சொல்கிறத கோ ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறான். ஏன்னா நீ சொல்கிற அந்த ஷூமியாவையே உன்னால் ஓகே சொல்லி வர வைக்க முடியல. இதில் இன்னுமே ஆர்டினரி பீப்புளை தேடினா லேட் தானே ஆகும். ஸோ நான் கொண்டு வந்திருக்க கான்ட்ராக்ட்லேயே சைன் பண்ணி அங்கேருந்தே மாடல் எடுத்துக்கலாங்கிறான்.
தங்ஷியோட பிளானும் நல்லா தான் இருக்கு. மியா சொல்றதையும் அவன் காது கொடுத்து கேட்டிருக்காங்கிறது இப்போ புரியுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கட் பண்ணா இப்போ அவளுக்கு தான் ஹீரோ கால் பண்ணிட்டு இருக்கான், அதாவது மியாக்கு. ஒரு டைமோட விடுவான்னு பார்த்தா திரும்ப திரும்ப கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். ஸோ பிரேஸ்லெட்டை யூஸ் பண்ணி வாய்ஸை சேஞ்ச் பண்ணி அட்டன் பண்ணிட்டா. நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் ஷூட்டிங் பிளான்ஸை மாற்றிட்டோம். ஸோ உங்கள் கூட கொஞ்சம் பேசணும் இதை பற்றிங்க. செங் ஓகேன்னு சொன்னானா எனக்கு ஓகே. மிஸ்டர் தங்ஷி, நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க. ஸோ அவள் ஒத்துக்கிட்டானா நான் ஒத்துப்பன்ட்டா. சரி நீ போ. அவளை பார்க்க வந்தா அவள் ஆஃபீஸில் இல்லை, அவள் பால்கனியில் ஃபோனை வச்சுட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட. இப்போ நேராக அவளை பார்க்க தான் வரான். கரெக்டாக அவளும் வந்துட. எங்கே போயிட்டு வரேன்னு கேட்குறான். நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துன்னு சொல்ல, மியான்னு பேர் எடுத்ததுமே அவள் ஆல்ரெடி என்கிட்டயே சொல்லிட்டாங்கிறா. அப்போது கம்பெனியோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நீ என்ன விரும்புகிறேன்னு சொல்லு, ரீசனபிளாக இருந்தால் பண்ணுறேங்க. கம்பெனியெல்லாம் எனக்காக எதுவும் பண்ண வேணாம், நீ தான் எனக்காக ஒன்று பண்ணணுங்கிறா. இந்த பக்கம் யுவானை காட்ட இவ ஒரு கார்ட்டூனிஸ்ட். அதை பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்கூல் குரூப்ல இருந்து ஒரே மெசேஜாக வந்துட்டுருக்கு. என்னடா இதுன்னு சொல்லிட்டு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோ முகத்தில் தண்ணி இறைச்சி வீடியோ போட்டிருக்கான். அடுத்து பார்த்தா அவளை மாதிரியே கெட்டப்பு. அந்த மீட்டிங்கில் நீ ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னு நான் சொன்னது ரொம்ப தப்பு, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடு ஸோ செங்னு சொல்லி சாரியும் கேட்டிருக்கான். இதை பார்த்த ஃப்ரெண்டு எப்படி அவன் சாரி கேட்டான்னு கேட்க, மாடல் ஆகிறதுக்கு ஓகே சொல்லிட்டேங்கிறா. நீ இருக்கும்போது எப்படி அவளால் வர முடியும் லூஸ் அப்படின்னு ஃப்ரெண்டு திட்டேன். ஒரு நாள் தானடி லீவ் போட்டு வருவேன், நான் லீவ் எடுத்தா யாருக்கு தெரிய போகுதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். கரெக்டாக கூ வந்து நாளைக்கு நிறைய மாடல்ஸ் வரப்போகிறதால நிறைய ஒர்க் இருக்கும், ஒருத்தர் கூட லீவ் போடக்கூடாதுன்ட்டாரு. கட் பண்ணா இப்போ அடுத்த நாள் மியாவா நம்ம ஹீரோயின் வந்துட்டா. ஆனால் அவட்ட இப்போ கான்ஃபிடென்ஸ் இல்லை, ரொம்ப நர்வஸாக இருக்கா. அதனால ஃபோட்டோஸும் நல்லாவே வர மாட்டேங்குது. நேராக உள்ள வந்த ஹீரோவோ ஒரு மாதிரி தயக்கத்தோட டக்குன்னு இப்போ கோட்டை கட்டினா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டிருக்கான். அவன் நல்லா நார்மலாக சிரிக்கணுங்கிறதுக்காக தான் காமெடி பீஸே ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இப்படியே டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவன் அன்னைக்கு ஆடினா இல்லையா, அது போலதான் இவனும் இங்கே ஆடிட்டு இருக்கான். ஏன்டா இவன் இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கான்ட்டு கோ இதை ஃபோட்டோ எல்லாம் எடுக்க நான் என் ஆளுக்கு மட்டும் தாண்டா காட்டுவேங்கிற மாதிரி கோட்டை வச்சு மறைச்சிக்கிட்டு அப்பவும் தொடர்ந்து அது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கான். இதனால இவன் ரொம்ப போல்டா சிரிக்கவும் ஃபோட்டோஸ் கொஞ்சம் நல்லா வருது. ஆனா இது மட்டுமே பார்த்தாதே சில ஃபீச்சர்ஸோட இருக்கணுமேன்னு கேட்க, ஏன்னா இவங்களோடது வாட்டர் ப்ரூஃப் காஸ்மெட்டிக், அதை மக்களுக்கு நம்ப வைக்கிற மாதிரி போஸ்டர்லையும் இருக்கணும் இல்லையா. ஸோ நம்ம ஹீரோயினும் என்கிட்ட ஐடியா இருக்குன்னு சொல்லி ஒரு பியர் டினை எடுத்துட்டு வந்து சும்மா குலுக்கி அதை ஓப்பன் பண்ணவும் மூஞ்சில தெரிக்கும் இல்லையா, அது போல பண்றா. இது பர்ஃபெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு கேமராமேன் போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட இதை பார்த்தவன் ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஆனா இவளுக்கும் அன்னைக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில அவளை எவ்வளோ கேவலமா பார்த்துருப்பான். அது இப்போ ஞாபகம் வர ஃபீலிங்ஸை தூக்கி போட்டு சும்மா கான்ஃபிடென்ஸாக போஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. இவள் அப்படியே ஆனந்தத்தோடு நம்ம ஹீரோ அப்படியே பார்த்துட்டு இருக்கான். ஃபோட்டோஸ் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கிறதால உன்னோட சாய்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குடான்னு கூவும் சொல்கிறாரு. ஸோ இப்போ அப்படியே அந்த ஃபோட்டோ ஷூட்டும் முடிஞ்சிடுச்சு. வாங்க மட்டும் தனியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்கேன். காலையில் வந்து நம்ம ஹீரோயின் கொஞ்சம் இந்த உதவி மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு காணாமல் போயிட்டலாமா, இன்னும் காணோம், கால் பண்ணாலும் எடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன். உடனே ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணுறான். ஸோ பிரேஸ்லெட்டை யூஸ் பண்ணி வாய்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு இது மாதிரி மியா தான் கிளாத்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்க சொன்னா அங்கே தான் போயிருக்கேன்னு இவ சொல்லி அப்படியே சமாளிச்சிட்டா. ஸோ இப்போ வேகமாக வந்து ஆளோட ட்ரெஸ்ஸையும் மாற்றிட்டு அவன் நனைஞ்சா இவளும் தானே சேர்ந்து நனைஞ்சிருப்பான், அதனால ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுன்னு சொல்லிட்டு அவளுக்கான ட்ரெஸ்ஸை ஃப்ரெண்டு தான் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கா. இவ இப்படி வாங்கிட்டு ஓடுறத நம்ம ஹீரோ மேலேருந்து நோட் பண்ணிட்டான். நேராக உள்ள வந்தவன் உங்களுக்காக காஃபிலாம் வாங்கிட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு வாங்க அப்படியே சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறா. பட் அவங்க கடுப்பில் இருக்காங்க. ஸோ இவ கொடுத்த காஃபியை கூட வேணான்னு சொல்லிட்டாங்க. அப்போ டக்குன்னு ஹீரோ வந்து என்ன காஃபி வாங்கிட்டு வந்தியான்னு கேட்க இந்தான்னு கொடுக்கவும் இல்லைல்ல வேணான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போது ஷூமியா எங்கே போயிட்டான்னு சொல்லிட்டு கரெக்டாக கூ கால் பண்ண இவன் பேக்கெட்டில் தான் ஃபோன் இருக்கு. இவன் வேற பக்கத்துலேயே நின்றுட்டு இருக்கானாச்சே. ஸோ எப்படியாவது இங்கிருந்து ஃபஸ்ட்டு நழுவணும்னு ட்ரை பண்ணா அவன் ஸ்டாப் பண்ணி ஷூட்டிங் அப்போ ப்ராப்பர்ட்டிஸை நீயும் சேர்ந்து தான் பார்த்துக்கணும், இனிமேலாச்சும் கரெக்டாக பண்ணுங்க சரின்ட்டு இருக்கா. யாராச்சும் மியாவை பார்த்தீங்களான்னு கோ கேட்க ஐயோ என்னால் முடியலையே, இப்போவே நான் வாஷ்ரூம் போய் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிங்கை போட்டு அந்த இடத்துல இருந்து நழுவி வந்துட்டா. ஏன்னா இன்னும் ஃபோட்டோ ஷூட் இருக்காமா. ஸோ வேகமாக போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறது, திரும்ப உள்ளே போய் மாறுறது, திரும்ப வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுன்னு பயபுள்ள மாறிக்கிட்டே இருக்கா. எவ்வளோ நேரம் தான் மாற்றி பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். கடைசி ஆக 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 கீழேயே விழுந்துருவா போல. அப்போ கூட முடியல. இன்னும் ஒரு வழியாக ஃபோட்டோ ஷூட் முடிஞ்சிடுச்சு. ஃபோட்டோஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. தங்ஷியோட விடா முயற்சியினால தான் நீங்கள் கிடைச்சிருக்கீங்க, நீங்கள் எங்களுக்கு கிடைச்ச ஒரு ட்ரெஷர் மாதிரின்னு சொல்ல தங்ஷியா அவரெல்லாம் எதுவுமே சொல்லலை, அவர்னாலாம் நான் இங்கே வரவே இல்லை, நான் வந்ததுக்கு காரணமே செங் தான், அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, அவளோட விடாமுயற்சினால தான் நான் இந்த ஷூட்கே வந்தேங்கிறா. புதுசாக ஜாயின் பண்ணியிருக்க இன்டர்ன் தான்னு சொல்லவும் வாவ் அந்த மாதிரி டேலண்டான பொண்ணுக்கோ பொசிஷன் கொடுங்கப்பாங்கிற மாதிரி லீ சொல்ல வாவ் அவளுக்காக நான் உங்களுக்கு தேங்க் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோவோ
என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே உங்களோட எஃபோர்ட்னால தான். செங்ஷெங் எதுவுமே பண்ணல. ஏன்னா 1 ஹவரா அவளை இங்கே காணவே காணும்னு சொல்லிட எங்கே போயிட்டு அவள் அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. சரி நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன்ட்டு வரவும் ஹீரோ பின்னாடியே வந்து இன்னைக்கு நைட் டின்னர் பார்ட்டி கொடுக்குறாங்க கம்பெனி சார்பா, ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணிக்கணும்னு நான் விரும்புகிறேங்கிறான். சாரி நான் டயர்டாக இருக்கேன், என்னால் வர முடியாதுங்க. ஆமாம்மா ஃபுல் டே ஒர்க் பண்ணியிருக்கீங்க, சாரி நல்லா ரெஸ்ட் எடுங்கன்னு அனுப்பி விட்டான். ஸோ இப்போ சேஞ்ச் பண்ணிட்டு உள்ளே வந்து உட்காந்தா. இன்னைக்கு ஒர்க் சூப்பராக போனதால எல்லாருக்கும் டின்னர் பார்ட்டி வச்சுருக்கோம், அட்டென்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போக மிஸ்டர் கோ எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, என்னால் வர முடியாதுங்க. என்ன ரெஸ்ட் எடுத்து டயர்ட் ஆகிட்டியான்னு கேட்குறான். நியூ கமரா கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியில் யூஸ் பண்ணி மற்றவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ வா, முடியலன்னா சீக்கிரமாக கிளம்பிடுன்ட்டான். ஸோ இப்போது அங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வந்தா வேலை செய்யும்போது ஆளை காணோம், சாப்பிட மட்டும் வந்துட்டியான்னு பேசுகிறாங்க. இப்போ கு வந்து உன்னால தான் அவங்க வந்திருக்காங்க, ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லி டோஸ்ட் கொடுத்துட்டு போக நம்ம ஹீரோயினை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது, ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க. வாங்கிட்ட கூட என்னோட வேலையோ கொஞ்சம் சேர்த்து பார்த்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு டோஸ்ட் பண்ணிட்டு குடிக்க. பட் அவள் குடிக்கல. இன்னொரு பொண்ணும் எழுந்து அவளுக்கு நானும் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு ஊற்றி கொடுக்க குடிக்கிறா. பார்த்தா எல்லாருமே எழுந்திருந்து நானும் தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்ல சாரி உங்கள் எல்லாருக்கும் என்னால் தான் கொஞ்சம் வேலை அதிகமாகிடுச்சுன்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் குடிச்சிட்டு இருக்கா. இப்போ தான் கரெக்டாக ஹீரோவும் வரா. இங்கே நம்ம ஹீரோயினோ எல்லாரோடையும் சேர்ந்து ஜாலியாக குடிக்க ஆரம்பிச்சிட்டா. என்ன இவ இப்படி குடிச்சிட்டு இருக்காங்கிற மாதிரி ஹீரோ ஒரு லுக்கை போட்டு இந்த பக்கம் எல்லாரோடையும் சேர்ந்து ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ இப்போது ரொம்ப குடிச்சதால ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி தான் பிக்கப் பண்ணிக்க சொல்லி கூப்பிடுறா. அவளும் வரன்ட்டா. அப்போ ஃபோனை பார்த்துட்டு வரும்போது ஹீரோவை இடிச்சிட்டா. ஒரே வழியில் போக ட்ரை பண்ண போக முடியலையா. தங்ஷி பாஸ் உங்களுக்கு என்னோட வேலை திருப்தி படுத்தலையான்னு கேட்க அது எப்படி உன்னால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இன்னைக்கு நான் நிறைய வேலை பார்த்துருக்கேன், ஆனால் உன்கிட்ட தான் உண்மையை சொல்ல முடியாதுன்னு இருக்கா. இப்போ உள்ள வந்து சின்ன சின்ன கேம்ஸ் விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. பாட்டில் சுற்றி கோ கிட்ட நிற்க யார் இதுவரை ரிலேஷன்ஷிப்லயே இருந்தது கிடையாதுன்னு கேட்க யாருமே கை தூக்கல. சரி யாரெல்லாம் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கீங்கன்னு கேட்க ஹீரோவையும் ஹீரோயினையும் தவிர எல்லாருமே இருந்திருக்காங்க. அப்போ தங்ஷியோ செங்கோ ப்ளீஸ் ட்ரிங்க் பண்ணுங்கன்னு சொல்ல அதுக்கு முன்னாடி ஏன் லவ்வே பண்ணலன்னு கேட்குறாங்க. எனக்கானவ கிடைச்சா அவளை கடைசி வரைக்கும் லவ் பண்ணிக்கிட்டே வயசாகிற வரைக்கும் ஒன்றா இருப்போம். அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னும் அவன் எனக்கு கிடைக்கலங்க. அப்போ உங்களுக்கு கிடைக்க போகிற பொண்ணு லக்கியஸ்ட்டு தான் சொல்லிட்டு இருக்கவும் இவனே அப்பியரன்ஸை வச்சு எடை போடுறவன் ஏதோ நியாயஸ்த மாதிரி இப்போ பேசுகிறானான்ட்டு ஒரு லுக்கு போடவும் செங் உனக்கு ஏதாவது ப்ராப்ளமான்னு கேட்குறான். சாச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லையேன்ட்டு இருக்கேன். இப்போ கூ எழுந்து நம்ம நோஸில் சென்சார் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கன் இருக்குது, அதனால ஃபெரமான்ஸை ஸ்மெல் பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது நம்மளோட பிளட் ஃப்ளோலாம் இன்க்ரீஸ் ஆகி ஹார்ட் பீட்டெல்லாம் வேகமாக துடிக்க ஆரம்பிச்சிரும். இதுக்கு பேர் தான் காதலில் விழுகிறது. ஸோ இனிமேல் உங்களை ஹார்ட்டால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதுவே நோஸால் பண்ண முடியும். ஸோ தேவைப்படுற இடத்துல யூஸ் பண்ணிக்கோங்கன்ட்டு இருக்கான். இப்போ மொத்தமாக முடிச்சுட்டு கிளம்ப பயங்கர லோடில் இருக்கான். தோதோ என் காரே வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு ஏறி உட்காந்துக்க அது நம்ம யுவானோட காரு. யோ மாறி ஏறிட்ட, இது ஏன் கார், இறங்குங்க. அது எப்படி முடியும் பாரு, நான் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், என்னை என் வீட்டில் கொண்டு போய் சேருன்ட்டு இருக்கான். ஐயோ உன் காரு வேறையா, இது ஏன் காரு, நீ இறங்குன்னு சொல்லிட்டு இருந்தா டிராஃபிக்காக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கிளம்புன்னு தாட்டி விட்டுட்டாங்க. ஓவராக குடிச்சிருக்கானாச்சே, வாமிட் வர மாதிரியே இருக்கு. என் காரில் அதை பண்ண அவ்வளோதான் பத்துக்குன்னு சொல்ல கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நேர வச்சுட்டான். ஸோ நம்ம ஹீரோனுக்கு கால் பண்ணி இந்த நிலைமையில எப்படி அவளை பிக்கப் பண்ணிக்க முடியும், ஒரு சைக்கோ நாய் என் காரில் ஏறிக்கிட்டான், நீயே பார்த்து வாடின்ட்டா. அவனோ நீ ரொம்பவும் தான் ஹார்ட் ஒர்க் பண்ணுற, இது ஏன் காரு, நீ எதுக்காக கவலைப்படுறங்கவும் பிடிச்சி தள்ளி விட்டுருக்கா. இங்க சரி டாக்ஸி புக் பண்ணி போகணும் இல்லையா, கிளம்புனா நாங்கள் கடையை க்ளோஸ் பண்ண போகிறோம், இவனையும் கூட்டிகிட்டு போங்கிறாங்க. ஏன்னா கூட வந்து எல்லாருமே கிளம்பிட்டாங்க, இவங்க 2 பேர் மட்டும்தான் இப்போ இருக்காங்க. இருமா ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு வர அவளுக்கு தான் அசால்ட் ஆச்சு. இதெல்லாம் தூக்கி தோளில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கா. இப்போ அப்படியே அடுத்த நாள் விடியுது. பார்த்தா அவ பக்கத்தில் அவன் தான் படுத்துட்டு இருக்கான். இவனை பார்த்து பயங்கர ஷாக்கு. அப்போதான் ஞாபகம் வருது, நேற்று நைட் நேராக இவனோட வீட்டுக்கு தான் தூக்கிட்டு வந்திருக்கா. முதல்ல இங்கேருந்து எஸ் ஆகுறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு எஸ்கேப் பார்க்க கரெக்டாக அவன் இருந்து வந்துட்டான். யார் நீ, என் வீட்டில் என்ன பண்ணுறேன்னு கேட்க வேற வழியே இல்லாமல் மீயாவா மாறிட்டா. இவன் அப்படியே பயந்து போய் பார்த்துட்டு இருக்க. ஹேங் ஓவர் சூப் வச்சு கொடுங்க, ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. நேற்று நைட்டு நம்ம ஹீரோயின் அவனை கீழேயே போட்டு அவன் மட்டும் தான் பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பா. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓரளவு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு படுத்தவன் நம்ம ஹீரோயின்னு தெரியாமையே நல்லா கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருந்திருப்பான். அப்போ நேற்று வேற ஏதாவது எடுத்துருக்குமோன்னு சொல்லிட்டு முதல்ல கூக்கு தான் கால் பண்ணுறான். அவன் இன்னும் நம்ம யுவான் கார்லேயே தான் படுத்து கிடக்கான். நேற்று நைட்டு நான் ஒருத்தரோட தூங்கிட்டு இருந்திருக்கேன்டான்னு சொல்ல பொண்ணா பையனான்னு கேட்குறான். பொண்ணுடான்னு சொல்ல பொண்ணா அப்படின்னு ஆச்சுன்னு கேட்குறான். எனக்கே தெரில, எதுவுமே ஞாபகம் இல்லை, ஜஸ்ட் அவள் பக்கத்தில் படுத்த மாதிரி தான் இருந்ததுங்கிறான். மியாவா அது, அப்போ அவள் எப்படி வந்துட்டா நடந்துக்கிட்டான்னு கேட்கவும் போகும்போது நல்லா சாப்பிடுன்ட்டு ரொம்ப காமாக தான்டா போனாங்கிறான். சரி விட 2 பேரும் அடல்ட்ஸ் தானே, என்ன ஆக போகுதுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க நம்ம யுவன் வந்துட்டா. என்னப்பா நல்லா தூங்குனியான்னு கேட்க நல்லா தான் தூங்குனேங்கிறான்.
அப்போ அந்த அளவுக்கு என்னோட டிரைவிங் ஸ்கில் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி நீ பாருடான்னு காலை கட் பண்ணுவேன். பெட்ல நம்ம ஹீரோனோட பேண்ட் கிடக்கவும் மியா இங்க தூங்கின மாதிரி தான் நினைச்சு பாக்குறான். அப்படியே இந்த பக்கம் பாரு, இப்போவும் இந்த நம்பர் பிளேட் உன்னோடது மாதிரி தான் தெரியுதான்னு கேட்க, சாரி ஓவரா குடிச்சதுல தப்பா ஏறி உட்காந்துட்டேங்கிறான். பாரு நீ எப்படி என் காரை நார வச்சிருக்கன்னு, எவ்வளோ கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ண தெரியுமா? டிரைவிங்க்கு இவ்வளோ க்ளீன் பண்ணதுக்கு இவ்வளோ நீ பாட்டுக்கு கணக்கு சொல்ல. மொத்தம் 1691 யுவான் தானே, இதோ கொடுக்குறேன்னு ஸ்கேனரை காட்ட நம்பரை ஸ்கேன் பண்ண சொல்லுவான் போலன்னு டென்ஷன் ஆயிட்டா. அட பேமெண்ட் ஸ்கேனர் ஆன் பண்ணியிருக்கமான்னு சொல்லிட்டு கரெக்டாக பே பண்ணும்போது சார்ஜ் போயிடுச்சு. கையிலையும் 200 யுவான் மட்டும்தான் இருக்கு. இப்போதைக்கு இதை வச்சுக்கோ, ஃபோன் சார்ஜ் ஆனதும் மீதி அனுப்பிடுறேங்க. அதை வாங்கினவன் எல்லா எவிடன்ஸும் என்கிட்ட இருக்கு, ஏமாத்த நினைக்காதன்ட்டு கிளம்பிட்டா. அப்போ ஒரே ஒரு நிமிஷம் சொல்லி, கையிலையும் சுத்தமாக காசு இல்லை, வீடு போய் சேரணும்ல, என் கம்பெனிக்கு மட்டும் கால் பண்ணி சொல்லணும், அதுக்கு மட்டும் ஃபோனை கொடுமான்னு சொல்லி ஹெல்ப்பை கேட்டு அவள் போனதுக்கு அப்புறமா நின்றுட்டு இருக்கேன். அப்படியே காற்றுல பறந்து ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு கிடைக்குது. ஸ்க்ராட்ச் பண்ணி பார்த்தா அதில் 200 யான் அவளுக்கு கொடுத்தது இவனுக்கு கிடைச்சிருச்சு. கட் பண்ணி ஆஃபீஸில் காட்ட கரெக்டாக 2 பேரும் ஒரே லிஃப்ட்டில் தான் வராங்க. அப்போ நேற்று நைட் நீ வீட்டுக்கே போலையான்னு கேட்டதும் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டா. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, வரதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு வந்ததோட கப்பு தாங்கலங்கவும் இவதான் வர அவசரத்துல அழுக்கியே போட்டு வந்திருப்பா. சரி இன்னைக்கே நீங்க டிஃப்ரெண்டா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்கன்னு கேட்கவும், உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம்ட்டு இவளோட பேண்டை கையிலேயே தான் போட்டிருக்கான். ஆனா இதை இவ பார்க்கல. பத்தாவதுக்கு நம்மால் இன்னைக்கு குட் மூட்ல வேற இருக்காரு. லேப்ல மிஸ்டேக் பண்ணா கூட குணமா சொல்லி கொடுத்துட்டு போறான். கட் பண்ணா இப்போ மீட்டிங் போயிட்டு இருக்கு. நேற்று ஷூட் பண்ணாங்க இல்லையா, அதுல இப்போ போஸ்டர் மேக் பண்ணிருக்காங்க. அதுல நம்ம ஹீரோயின் தானே இருக்கா, ஸோ இவளுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. இதுல தங்ஷி வேற கரெக்டா மெசேஜ் பண்றான், போஸ்டர்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, நீங்க பார்க்கணுமான்னு. இப்போ கோவும் வந்து போஸ்டர் ஷூட்டிங் சூப்பராக முடிஞ்சிச்சு, அடுத்து நம்ம ப்ராடக்டை லான்ச் பண்ண போகிறோம், அதுக்கான ப்ரொமோஷன் எல்லாம் பண்ணணும், உங்களோட ஐடியாஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டான். இப்போ லீயும் மியாவை செங்ஷெங் தான் கூட்டிட்டு வந்திருக்கா, சூப்பரான வேலை பண்ணியிருக்கா, இதுக்காகவே அவளுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அஃபிஷியலா அவளை வேலைக்கே எடுத்துட்டாங்க. இதுல இந்த வாங்கோ அவ கூடவே இருக்க பொண்ணுக்கும் சுத்தமா விருப்பமே இல்ல. கண்டிப்பா ஏதோ ஒரு ட்ரிக்குனால தான் இன்டர்ன்ல இருந்து அஃபிஷியல் ஒர்க்கரே ஆகியிருக்கான்னு சொல்லிட்டு இருக்கேன். சும்மா தெரிஞ்சவங்களை வச்சு அவ ஆகியிருக்கான், ரொம்ப நாள் இருந்துட முடியாது, சீக்கிரம் போயிடுவான்னு பேசிட்டு இருக்காங்க. அழகான பொண்ணை தான் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல எடுத்துக்கணும்னே பேசிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இவளுக்கு வேலை கிடைச்சது? மியா தான் கரெக்டா இருப்பாங்க இந்த பொசிஷனுக்குன்னு சொல்லிட்டு இப்படி இவங்க எல்லாரும் இவளை பத்தி பேசுறத ஆசாசியா அவங்களுக்காக கேக் வாங்கிட்டு வரும்போது கேட்டுட்டா. என்ன பண்றது, சோகமா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டா. இப்போ அவ ஃப்ரெண்டோட தான் உட்காந்துட்டு இருக்கா. இப்படி அவளை எல்லாரும் பாராட்டுறதால மியாவை இவ வெறுக்க ஆரம்பிக்கிறா. அவளும் நானும் ஒரே பர்சன் தான், ஆனா அவளுக்கு ஈஸியா காம்ப்ளிமெண்ட் கிடைக்குது, என்னை ஈஸியா வெறுக்கிறாங்க. உன்னை பத்தி தெரியாததால தான் அவங்க உன்னை இப்படி பேசிட்டு இருக்காங்க, சீக்கிரமாவே உன்னை புரிஞ்சுப்பாங்கடின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இருந்துட்டு போது என்னோட ஸ்ட்ரென்த்தாலேயே நான் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறேன்னு இவ பேசிகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக நம்ம ஹீரோ மியாக்கு தான் கால் பண்ணுறான். ஏன்னா இவன் இப்போ கூவோட இருக்கான். என்னோட கால் மெசேஜ் எதுக்குமே ரிப்ளை பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒருவேளை அவள் உன்னை ஃபேஸ் பண்ணுறதுக்கு வெக்கப்படுவாளோ என்னமோ. இப்போ நீ என்ன பண்ண போகிறேன்னு கேட்க, அவளை திரும்ப பார்த்தனா கண்டிப்பாக அவளை சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அவளோட டெம்பரரியான ரிலேஷன்ஷிப்லாம் தேவையில்லை, அவளை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற இன்டென்ஷனில் தான் நான் இருக்கேங்கிறான். லவ்வுக்கு ஓகே, கல்யாணம் எப்படிரா, அவங்க அழகாக தான் இருக்காங்க, இருந்தாலும் செட் ஆகுமான்னு கேட்க, நான் அவள் ஃபேஸை பார்த்தோன்னா அவளை லவ் பண்ணலங்கிறான். அப்போ ஏன் செங்செங்க அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு கேட்க, புரியலன்னு கேட்கவும், தெரியாம ஒரு தப்பு பண்றது தப்பில்லை, ஆனா எதுவுமே தெரியாம பெரிய தப்பு பண்ணிடக்கூடாதுங்கிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினா ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இதே டாப்பிக்கை பத்தி தான் பேசிட்டு இருக்கா. நாங்கள் 2 பேரும் ஜஸ்ட் சேர்ந்து தூங்கணும் அவ்வளோதான், மற்றபடி எதுவுமே நடக்கலன்ட்டு இருக்கா. அதுதான் தங்ஷி அவளை பார்க்கணும்னு இவ்வளோ ஆர்வமா இருக்கானான்னு கேட்க, அவள் இனிமேல் பார்க்கறதுக்கே நான் விட மாட்டேங்கிறா, அவன் பார்த்தே ஆகணும்னு இருக்கான். அடுத்து ஆஃபீஸ்க்கு வந்தா 5 வருஷம் ப்ராடக்டோட லிஸ்ட்டை கொடுத்து இதை மொத்தமாக அனலைஸ் பண்ணி சார்ட் ரெடி பண்ணணும், நாளைக்குள்ள முடிக்கணும், முடிக்கலன்னா இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நீ தான் எடுத்துக்கணும்ட்டு போயிட்டு இருக்காங்க. சரி உட்காந்து யோசிக்கிறதெல்லாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. இதுக்கடையில் நம்ம ஹீரோ வேற மியாக்கு கால் பண்ணிட்டே இருக்க, எடுக்கவே இல்லை. செங்ஷெங்க்கு கால் பண்ண கட் பண்ணி விட்டுட்டா. விட்டா சும்மா கூப்பிட்டுட்டே இருப்பான்னு சொல்லிட்டு செகண்ட் சிம்மை ஆஃபே பண்ணிட்டான். இப்போ ஒவ்வொருத்தரா வேலையை முடிச்சு எழுந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போவும் இன்னும் வேலை பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. இங்க ஹீரோவும் அவளுக்கு கால் பண்றது இன்னும் நிறுத்தலை. எப்போ ஃப்ரீயா இருப்பேன், நம்ம மீட் பண்ணலான்னு வேற மெசேஜும் போட்டுட்டு இருக்கான். இங்க பாவம் ஒர்க் பண்ணி டயர்ட் ஆகிட்டா. ஸோ அப்படியே ரெஸ்ட் ரூம் எழுந்து போக கரெக்டாக ஹீரோ வரான். அப்படி என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்கிற மாதிரி எடுத்து பார்த்துட்டு இருக்க, வெளியே பயங்கரமா இடியெல்லாம் இடிச்சிட்டு இருக்கு. இவன் இங்க வாஷ்ரூம்ல இருக்காளா. அப்போ கண்ணாடியில இவளோட ஃபேஸ் பார்க்கும்போது டக்குனு மியாவோட ஃபேஸும் கிளிச் ஆகுற மாதிரி இருக்கு. பிரேஸ்லெட்டையும் எடுத்து ஆன் பண்ணி பார்க்குறான், அதுலயும் ஏதோ ப்ராப்ளம் ஆன மாதிரி தான் இருக்கு. இப்படி 2 ஃபேஸும் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கு. ஒருவேளை வெதர் சரியில்லாததால தான்
இப்படி சிக்னல் கிடைக்காம பண்ணுதும். இப்படி என் முகம் மாறிட்டே இருந்தா எப்படி மற்றவங்கள ஃபேஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அது கரெக்டாக ட்ரை பண்ணுறா, முடியல. இப்போ அப்படியே ஃபேஸை மறைச்சிக்கிட்டு வர கரெக்டாக ஆப்போசிட்டில் ஹீரோ வரவும் ஸ்டோர் ரூமில் போய் அப்படியே ஒளிஞ்சுக்கிட்டா. அப்பாடா தாண்டி போயிட்டான்னு பெருமூச்சு விடுறதுக்குள்ளேயே இடி இடிக்கும் போதெல்லாம் இவளோட ஃபேஸ் மாறி மாறி வந்துட்டு இருக்கு. பார்த்தா அது கரெக்டாக ஹீரோ வேற கால் பண்ணிக்கிட்டே இருக்கானா. திரும்ப ஒரு இடி இடிக்க பயத்தில் ஃபோனை கீழே போட்டா. என்ன சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து ரூம்குள்ளே தான் வரான். லைட்டை போட்டு பார்த்தவன் பதற ஆரம்பிச்சிட்டான். நல்ல வேலை ஒரு உருவத்தில் இருக்கா, இப்போ மியாவா இருக்கா. இப்போ நான் எப்படி இருக்கேன், ஓகேவாவா இருக்கேன்னு சொல்லி கேட்க அழகா இருக்குன்னு சொல்லவும் தான் புரியுது, ஓ மியா கெட்டப்புக்கு வந்துட்டோன்னு. கரெக்டா இடி வேற இடிக்க ஆரம்பிச்சிட இவன் முன்னாடி மாறினா கண்டுபிடிச்சிருவானேன்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்றா. மியா என்ன பண்றேன்னு சொல்லிட்டு அவன் ஆன் பண்ண டக்குன்னு அப்படியே அவனை ஹக் பண்ண மாதிரி ஆஃப் பண்ணி விட்டுட்டா. இப்போ செங்காதான் இருக்கா. ஆனா இவனுக்கு இங்க ரொம்ப ஒரு மாதிரி ஷையா இருக்கு. நம்ம எதா இருந்தாலும் பேசி முடிவு பண்ணணும், இவ்வளோ சீக்கிரம் அவசரப்படக்கூடாதுன்னு சொல்ல இவ வேற மாறிக்கிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ டக்குன்னு வேற விலைக்கு விட அவனோட கண்ணை மூடிட்டா பார்க்காத மாதிரி. எதா இருந்தாலும் பேசி முடிவு பண்ணலாம், பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல மட்டும் என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு விடுசூமியான்னு பேசிக்கிட்டே இருக்க டப்புன்னு கழுத்துலயே போட்டு மட்டையாக்கிட்டா. கட் பண்ணா இந்த பக்கம் கோ யுவான்ட்ட வந்து அன்னைக்கு நைட் நான் மிஸ்டேக்காக தான் உங்கள் காரில் ஏறிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி இதை யூஸ் பண்ணி ஒரு வருஷத்துக்கே நீங்கள் காரை ஃப்ரீயாக வாஷ் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் எட்டி பார்க்க யார் இது அப்படி சொல்லிட்டு போனவன் அதை விட பயங்கர ஃபோர்ஸாக ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட்டா ஸ்ட்ராங் ஆச்சே. ஸோ அப்படி வேகத்தில் வந்தவன் நம்ம யுவான் மேலேயே விழுந்துட்டான். பாவு பேக்கு பயங்கர அடி வாங்கிடுச்சு. உனக்கு ஒன்றும் ஆகலையேன்னு சொல்லிட்டு சோமியாவா நம்ம ஹீரோயின் வந்து பேச நீ இங்க என்ன பண்றன்னு கோ பார்த்துட்டு கேட்கிறான். அப்போ உங்க 2 பேத்துக்கும் தெரியுமாங்கிற மாதிரி கேட்க உள்ள போய் பேசிக்கலாம் வாடின்ட்டு அப்படியே கூப்பிட்டு போயிட்டா. அது இருக்கட்டும், இப்போதைக்கு இவ்வளவு வந்திருக்குன்னு சொல்லி கேட்க என்ன பண்றது, நேற்று ஓவரா யூஸ் பண்ணதாலேயோ என்னமோ தானாவே இந்த ஃபேஸ்ல வந்து நின்னுக்கிட்டு அப்கிரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சீக்கிரமா ஆனா பரவாயில்ல, அப்பதானே நான் ஆக முடியும்னு இருக்கா. சரி எப்ப இருந்து ஆகிட்டு இருக்குன்னு கேட்க 2 மணி நேரத்துக்கு 3% தான் ஆயிருக்கு, என்னதான் பண்ணுவணும்னு இருக்கா. இந்த மூஞ்சோட எப்படி வீட்டுக்கு போறது, ஸோ இங்கே டேரா போட்டாச்சு, அப்பா மட்டும் இவ ஃப்ரெண்டு வீட்டிலே தங்கிக்கிட்டேன்னு சொல்லிட்டா. அப்போ அவளோட அக்கா வந்து அவ போய் சொல்றா, ஆஃபீஸ்ல இருந்தே அவ வீட்டுக்கு வந்து சேரல, அவ என்னோட அளவுக்கு ஸ்மார்ட் கிடையாது, கொஞ்சம் பாருங்களேன் சொல்ல. நீ பண்ணாததையாடி அவ பண்ணிட்டா, விடு விடு அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இவங்க கட்ட 4% தான் ஆயிருக்கு. அப்படியே கண்ணாடியை பார்க்க இப்போவும் மியாவா தான் இருக்கா. ஆனா நமக்கு சிங் மாதிரி காட்டாங்க. இந்த ஃபேஸ் அழகா இருக்கிறதால எல்லாமே ஈஸியா கிடைக்குது. எல்லாருமே சீக்கிரம் அட்டாச் ஆகிக்கிறாங்க. அவங்களுக்கு கேர் பண்ணும் கூட அவசியம் கிடையாது. ஏன் நான் கூட தங்ஷி அழகா இருக்கிறதால தான் அவன் மேல எனக்கு க்ரஷே வந்துச்சு தெரியுமாங்க. நான் என்கிட்டயா பண்ணி சரியா சொல்லலன்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோவோட கனவு போல இது. ஹீரோயின் இவனை நோக்கி அப்படியே கோவமா வந்துட்டு இருக்க, என்னை விட்டுருமா தாயேன்னு பயந்து பின்னாடி போனவன் விழும்போது அப்படியே ஏஞ்சல் மாதிரி மியா வந்து பிடிச்சிட்டு இருக்கா. இப்போ அப்படியே ஒருத்தர் பார்த்துக்க அவ அப்படியே தோல்ல சாச்சுக்கிறா. எவ்வளோ எந்திரிக்க ட்ரை பண்ணாலும் அப்படியே பிடிச்சி வச்சுக்கிட்ட மாதிரி அழுத்திட்டு இருக்கான். இப்படிப்பட்ட கனவை கண்டு தலையில அடியை வாங்கி எழுந்துட்டு இருக்கான் இவன். அதான் நம்ம ஹீரோயின் இவனை அடிச்சு மட்டை பண்ணிட்டல கிளம்புனா இந்த இடத்த விட்டு. ஸோ அப்படியே கொஞ்சமா தெளிய அவ இவனை ஹக் பண்ணி லைட் ஆன் பண்ணாதன்னு சொல்லியிருப்பா. ஸோ அதை நினைச்சு பார்த்துக்கிட்டே எழுந்து வர விடிஞ்சிருச்சு. ஸோ கூ வரவும் ஒரு பொண்ணு உன்னை ஹக் பண்ணி லைட்டை ஆன் பண்ணாதன்னு சொன்னா என்னடா அர்த்தம்னு கேட்க யாரு சொன்னது மியாவான்னு கேட்குறான். சரி விடுன்ட்டு திரும்ப அப்படி ஒரு பொண்ணு சொல்றான்னா அவளுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம்னு சொல்ல அப்படியே முகத்துல பிரைட் ஆகுது. ஆனா அடிச்சுட்டு போயிட்டாலேங்க. யுவான் வீட்டுக்கு திருட்டுத்தனமா வந்திருப்பாள்ல, அதை நினைச்சவன் ஏதோ நமக்கே தெரியாம ஒண்ணு இருக்குடான்ட்டு இருக்கான். இப்ப இந்த பக்கம் இதுவரை 25% தான் அப்கிரேட் ஆயிருக்கு. நான் இப்ப வேலைக்கு போயே ஆகணுமேன்னுவேன். கடைசியில கோ கிட்ட ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்கவும் ஓகே சொல்லிட்டான். ஆனா இவளுக்கு இப்பதான் ஞாபகம் வருது, தங்ஷியை நான் மட்டும் பண்ணிட்டாலும் வந்தங்க. கரெக்டா அவனே வீட்டுக்கு வந்து காலிங் பெல் அழுத்திட்டு இருக்கான். ஒருவேளை நேற்று நைட்டு என்ன பார்த்துட்டானோ அதான் வந்திருக்கானு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிச்சிட்டான். அவன் நான் மியாவை பார்க்க வந்திருக்காங்க, இது யுவானோட வீடுன்னு கட் பண்ணிட்டா. திரும்பவும் அழுத்தி கோ நேற்று நைட்டு அவ இங்கதான் வந்தேன்னு சொன்னாரு, ஜஸ்ட் நான் பார்த்து பேசிட்டு போயிடுவேன், உள்ள விடலன்னா விடுற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன்னு சொல்ல சரி விடு பாத்துக்கலான்ட்டா. இப்ப உள்ள வந்தவன் ஸ்டோர் ரூம்ல நேற்று நைட் நீ தானே இருந்தங்கும் போது நான் இல்லைன்னா வேற இருக்க போறேன்னு கேட்கிறான். நீ நேற்று குடிச்சிருந்தியா, அப்படி இருந்தா மட்டும்தான் அப்படி எல்லாம் நீ நடந்திருக்க முடியும் நேத்துங்க. சரி அவ அப்படி என்ன பண்ணான்னு கேக்குறியா. அவன் செஞ்சு காட்ட அப்பதான் இவளுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அதை கேட்கறதுக்காக தான் இப்ப இது வரைக்கும் வந்தியாங்க, நீ அதை அர்த்தத்தோட தான் பண்ணியா, அதை நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல சே இல்ல அந்த எந்த அர்த்தமும் கிடையாது, நேற்று நைட் நான் குடிச்சிருந்தேங்கிறா. ஆனா உன்கிட்ட ஆல்கஹால் ஸ்மெல்லே அடிக்கலையேங்க, நான் குடிச்சது வயிற்றுக்குள்ளால இருக்கு, எப்படி ஸ்மெல் வரும்னு இருக்கேன். சரி எதுக்காக என்ன அடிச்சுட்டு ஓடணுன்னு கேட்கிறான். அது நான் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே சமாளிச்சுட்டு சரி கிளம்பு எனக்கு வேலைக்கு நேரமாச்சுன்னு போக பார்க்க இன்னைக்கு நைட் நீ என்னோட டின்னருக்கு வரணும், லாஸ்ட் டைம் எனக்கு வாங்கி கொடுத்தல,
நான் ரீபே பண்ணவே இல்லைன்னு கேட்க, அந்த கர்மத்தை நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பிட்ட, இதுக்கு ரீபே வேறையா, வேணாங்கிற மாதிரி இவ சொல்ல, லாஸ்ட் டைம் நான் ஓவரா குடிச்சப்போ நீ தான் என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த, அதுக்கு நான் தேங்க்ஸ் கூட ப்ராப்பராக சொல்லலைங்க. அவன் இங்கே ப்ராப்பராக கூப்பிட்டு வந்தா அங்கே இடி இங்கே இடின்னு பயங்கர அடியால விழுந்துச்சு. பரவாயில்ல, எனக்கு எதுவுமே வேணான்ட்டு போக, உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து சொல்லி ஆகணும், அதுக்கு இந்த இடம் சரிப்பட்டு வராது. நைட் 7 மணிக்கு ஷார்ப்பா நானே உன்னை